கூட்டிகிட்டு போனாலும் எப்படி எதுங்க கத்துதுங்க வாரி அம்மாவை பார்த்து நீமே அம்மா வாம்மா உள்ள வாம்மா வா அம்மா தொல்லை பண்ணாதீங்கடி 3 ஊசி அம்மாவுக்கு போட்டிருக்குது. இங்கே வாருங்க செருப்பு இவ்வளோ பூரா கொண்டு போய் போட்டு கடிக்குதுங்க பெட்டில் ஓட்டு சாப்பாடு போட்டு வருங்க அதுலேயும் மிச்சம். ஏய் யார் குழி வரைச்சதாங்க அங்கே வாருங்க இப்படியே வாசலில் குழி வரைச்சிக்கிட்டே அந்த என்ன தானுங்க பண்ணுறது எறும்பு ஒரு பக்கம் குழி ஓட்ட ஓடுது பாவங்க. மருந்து எடுத்து காமிக்கிட்டுங்களா விட்டா ஓடிடுவாளே அம்மனி காதில் எல்லாம் பொண்ணுங்க முந்தானார் ஓடிட்டாளுங்க. ஏமாந்து கதவை நீக்கி வச்சுருந்தாங்க செயின் ஓட்டுதான் கட்டின்னு இந்த எக்ஸ்ட்ரா அந்த துணியை போட்டு டைட்டாக கட்டலைங்க நான் லூஸாக விட்டுட்டேன். சரி அவளுக்கு கழுத்து எல்லாம் வலிக்குமல்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. எல்லோரும் போனோன்னே இப்போ கதவை சத்திட்டு அவுத்து விட்ருவேங்க. அப்புறம் இவங்கெல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா வெளியில் போகவும் வரவும் இருப்பாங்க அதனால் கட்டி வச்சுருவேன். அசால்ட்டாக விட்டேங்க ஓடிட்டா. அவர் பையன் காலேஜ் போகிற நாளைக்கு அவனையும் முடிச்சு இங்கெல்லாம் நம்ம நடந்து போயெல்லாம் தொலாவ முடியாதுங்க. எல்லா வீட்லேயும் 2 நாய் இருக்குதுங்க. எல்லாம் அவுத்துட்டு தான் வச்சுருப்பாங்க. நம்மளை மாதிரி கட்டி வைக்க மாட்டாங்க. எல்லாம் ஒடியாந்துருங்க பிடிக்கிறதுக்கு. எல்லாம் அதுக்கெல்லாம் தடகாத்திரமாக இருக்குது. நம்ம நாய் மாதிரி இல்லைங்க. எல்லாம் காசு போட்டு வாங்கின நாய்ங்களா எல்லாம் வந்ததுன்னா நம்மளை ஒரு வழி பண்ணாமல் விடாது. அப்புறம் பையனை கூட்டிகிட்டு போய் வண்டியில் போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து கட்டி வச்சுட்டு பிடிச்சி கொடுத்துட்டு பையன் போயிட்டானுங்க காலேஜுக்கு. அதனால் இவ்வளோ ஒரு நிமிஷம் அசந்து விட முடியலைங்க. கோழி பார்த்தீங்கள்ல நம்ம வீட்டுக்கிட்டேயே தான் மேயுதுங்க அவங்க கோழியெல்லாம். அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுகளுக்கு என்ன தெரியும்? நாய் இருக்குது பிடிச்சிக்குன்னு தெரியுமா? எல்லாம் வாயிலா ஜீவனுங்க. நம்ம தான் பார்த்துக்கணுங்க. இவளையும் தப்பி சொல்ல முடியாது. பாருங்க பால் குடிக்கிறத பாருங்க. காது ஜடை மாதிரி தொங்கிட்டு இருக்குது. யார்? டிக்கியோட காது வெள்ளை நாய்ங்க. இதுகளுக்கு ஊசி ஓடணுன்னா 700 ஆகுங்கிறாங்க. ஊசி எந்த நோயுமே வராதாம்மா. 700 ஆமாங்க ஒரு ஊசி. 2 ஊசி ஓடணுமாம்மாங்க. 1400 ஆகுனாங்க. அப்புறம் மசை குடிக்காமல் இருக்கிற ஊசி வேணால் ஃப்ரீயாக போட்டு விடுவோம் அப்படின்னாங்க. இது நம்ம எழுதி கொடுப்பாங்களாம். நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமாம்மாங்க. மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்களே போட்டு விட்டுறேன்ட்டாங்க. என்னங்க பண்ணுறதுங்க? வாங்க இவ்வளோ கட்டி வைக்கிறது எத்தனை அங்கே கட்டி வச்சா அங்கே எறும்பு குழிங்க. எங்கேயோ ரொக்க ஃபோனை வச்சுட்டுனாலும் நான் இது பண்ணலாம். இங்கே பாருங்க இந்த மருந்து தாங்க டிக்கிக்கு அடிவட்டப்போ மெடிக்கலில் வாங்கிட்டு வந்தாங்க. அவனுக்கு இந்த மருந்து போட்டு சரியாயிடுச்சு. ஆனால் எரியுதுங்க அவனுக்கு. இவளுக்குமே இந்த மருந்து போட்டு விட்டாங்க. ரொம்ப எரிய மாட்டிருக்குது. மஞ்சள் கலரில் இருக்குதுங்க. ஒரு மாதிரி வாசடிக்கும். மருந்து அவங்க கொடுத்ததை போடுவோங்க. டாக்டர் கொடுத்தது வேலையே ஆக மாட்டேங்குதுங்க நம்மளுக்கு சுத்தமாக. வேறு எல்லாம் குட்டி இருக்குதுங்களா இதுகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்ப்போங்க மசை குடிக்காமல் இருக்கிற ஊசி வேணால் நம்ம போய் போட்டு வந்துடுவோங்க. இங்கே பாருங்க இந்த மருந்து தான் டாக்டர் கொடுத்தாங்க. இது ஒரு 5 நாளைக்கு போட்டு விடுங்க. அதுக்கு மேலேயும் வேணாலும் வந்து இன்னொரு ஊசி வேணாலும் போடுறதுன்னா போட்டுக்கோங்க சுத்தமாக சரியாயிரும் அப்படின்னாங்க. டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாத்திரையை நீங்கள் வெளியில் போய் வாங்கிட்டு வந்து டெய்லியும் ஒன்று நைட் குடிச்சு சொல்லிக்கிறாங்க ஒரு 3 நாளைக்கு. பாருங்க ஸ்டோரேஜ் இல்லைன்னு வருதுங்க. சரிங்க ஓகேங்க கட் பண்ணிடுறேங்க. ஸ்டோரேஜ் இல்லைன்னு வருது.